வரலாறு படம் இருக்கு, அதுல 3 கேரக்டர், அதுல வந்து டிஏஜிங்லாம் இல்ல. அந்த வயசான கேரக்டருக்கும் பையனுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து முடியல வெள்ளை எடுத்துக்கிறது. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஹை மொமெண்ட்ஸ்ங்கிறது இருக்கு. அப்ப வந்து வீல் சேர்லயே இருப்பான், ஒரு காட்சியில எழுந்து நடக்க போறாங்கிற அந்த ஹை மொமெண்ட் தான். கேரக்டரை யாருமே செய்யறதுக்கு அவ்வளவு ஈஸியா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் இமேஜ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. வேற ஒரு ஹீரோவுடைய ரசிகர்கள் ஏதாவது கிண்டல் பண்ணிட்டா எப்படி அப்படின்லாம் கூட கொஞ்சம் கூட திங்க் பண்ணாம அந்த தைரியம் வந்து அஜித் போல ஒரு சில ஆர்டிஸ்ட் தான் இருக்கு. அஜித் வந்து நின்று பேசுறதை கேட்டு ஃபீல் பண்ணி அப்படி தலையை அப்படி கோதிக்கிட்டு ஒரு போனோம். ஆமா, அந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபெமினைன் கேரக்டர் அப்படின்னா வெளியில எப்படி பேசுவாங்களோ ஸ்பாட்லயே நிறைய பேர் வந்து பார்த்து என்ன சார் எப்படி நடிக்கிறாரு, ஏதாவது கிண்டல் பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீலாம்பரி அப்படின்னா நிமிந்துருவாரு, சிவாஜி சார் அப்படின்னா அந்த அசைவு ஜாஸ்தி ஆகும், ரஜினி சார் அப்படின்னா கண்ணு அப்படி டக்குன்னு போயிட திரும்ப அப்படின்னு சொன்னாலாவது அதுக்குள்ள ஒரு பெண்மை இருக்கு. பட் சிவாஜி சார் ரஜினி சார் சொல்லும் போது பெண்மை இல்ல, ஸ்டைல் தான் இருக்கு. வந்து தெலுங்குல ஹிந்தில எல்லாம் பார்த்துட்டு உடனே பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஒரு இமேஜ் உள்ள ஹீரோ பண்றாங்க, நம்ம முடியுமா, நம்மளால முடியுமா டவுட் வந்து பயத்திலேயே விட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெலுங்குலயும் ஹிந்திலையும் ரீமேக் பண்ண, லேட்டா வந்து கன்னடத்துல மட்டும் ரீமேக் பண்ணாங்க. அஜித் ஆடுவாரு, கமலஹாசன் வச்சு போட்டிருக்காரு. அவரு ஏற்கனவே அவருக்கு ஆபரேஷன் ஆச்சு. அதெல்லாம் அவர் ஆட வச்சு பாட்டு டான்சஸ் எல்லாம் வச்சு கொடுத்து நிறைய பெரும் புகழ் வந்தது. புகழுக்கு காரணம் அஜித்தும் சரி, அந்த கம்பெனியும் சரி, ரவிக்குமாரோட நன்றி சொல்ல கடமைப்பட்டு. காஞ்சனால வந்து சரத்குமார் ரோல் பண்ணாதான் சொல்லட்டும், சூப்பர் டிலக்ஸ்ல இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சில படங்கள் வந்திருக்கு. தைரியமா எல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னோடி அஜித். தைரியமா அஜித் அப்பவே பண்றேன், எவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோவா இருக்காரு. இப்போ காட் ஃபாதர்லேயும் அந்த ஒரு செகண்ட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. எல்லா ஷார்ட்டும் க்ளோஸ் அப் இருக்கும். வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே மைனஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். திடீர்னு அம்மா அப்படி ஒரு மாதிரி இப்படி சிரிப்பு அழுக என்கிற சென்ஸ் ஆக்டிங்கோடைய நூக்கன் கார்னர் தெரிஞ்சாதான் அந்த ஏரியாக்குள்ளேயே போகணும். ட்ரெய்லர்ல வேற அந்த ஒரு சிங்கிள் ஷாட் போகும், ஒரு நடந்து வருவார். இல்ல நீ மன்மதன் மாதிரி வந்திருக்க செட்ல 7 நாள் கண்டினியூஸா 24 hours ஒர்க் பண்ண அந்த டெடிகேஷன் தான் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அவருக்கு பெரிய ஃபேம் வந்தது.